ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 8:25 வாசிக்கலாமா? அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். போதும். ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்கள் தங்களுடையவரிடத்தில் அவர்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். விசேஷமாக பிள்ளைகளிடத்தில் பெற்றோருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் என்ன செய்கிறது இருக்கிறது. ஏன்னா அவங்க பிள்ளை, அவங்க எப்படி இருக்கணும், எந்த விதத்தில் இருக்க வேண்டும் என்ற நிலைகளில் பிள்ளைகளை குறித்த நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கிறபடினாலே அவர்கள் சில காரியங்களை செய்கிறார்கள். அது ஒருபோது என்ன செய்யாது, அது நியாயமானதான் இருக்கும், அது தவறான என்ன செய்யாது, எண்ணப்படாது. அதே போல் ஒரு ஆசிரியர் என்று வைத்துக்கொள்ளுங்களேன், அவருக்கு என்ன செய்யணும்னா மாணவரிடத்தில் நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இப்படி சொல்லுங்களேன், பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்தில் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? நல்லா படிக்கணும், நல்ல ஆவிக்குரியவங்களாக இருக்கணும், நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும். இப்படிப்பட்ட நல்ல எதிர்பார்ப்புகள் என்ன செய்கிறது இருக்கிறது. இதே போல் ஒரு ஆசிரியர் என்ற நிலையிலே ஒரு ஆசிரியருக்கு மாணவரிடத்தில் என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? என் மாணவர்கள் நன்றாக என்ன செய்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அதே போல தான் கர்த்தராகிய தேவனுக்கும் நம்முடைய பரமபிதாவுக்கும் நம்மிடத்தில் பல எதிர்பார்ப்புகள் என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதான். ஆண்டவர் நம்மிடத்தில் பல காரியங்களை எதிர்பார்க்கிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு மனம் திரும்பின வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறார். அன்புள்ள நடக்கை உடையவர்களாக இருக்க விரும்புகிறார். கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பது தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகையினால தான் ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த கேள்வியை கேட்கிறார். நம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு பார்க்கிறார். அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார், என்னுடைய சீஷர்கள் இப்படி இருக்க வேண்டும், விசுவாசத்தில் இப்படி செயல்பட வேண்டும், விசுவாசத்தில் காரியத்தை இப்படி அணுக வேண்டும், விசுவாசத்தினாலே அவர்கள் இப்படி ஜெயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அந்த கேள்வி என்ன செய்கிறார், அவர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அதில் முன்னுண்ட சம்பவங்களில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்களிலே அதன் பின்னணியத்தை நம்ம பார்க்கிறோம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் இயேசு நித்திரையாய் இருந்தார். அப்போது கடலிலே சுழல் காற்று உண்டானதினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதற்றினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். நமக்கு நல்லா தெரியுது, இங்கே இயேசுவானவர் அவர் படகிலே தன்னுடைய சீஷர்களோடு அவர் யாத்திரை செய்கிறார், பயணம் செய்யும்போது அங்கே ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. கடுமையான சூழ்நிலை, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உண்டானது. சுழல் காற்று அந்த படகு மூழ்கிவிடத்தக்கதாக அது சுழன்று அடிக்குது. தண்ணி எல்லாம் அடிச்சிருது, படகுக்குள்ள வருது. ஆனால் இயேசு என்ன செய்கிறாருன்னா, இயேசு என்ன செய்தாராங்க, தூங்கினார். அப்போ இவங்க கேட்குறாங்க, ஐயரே
இன்னொருத்த சொல்கிறது, நாங்கள் மடிந்து போகிறோமே, இதை பிரித்து உமக்கு கவலை இல்லையா? பதறாங்க. அப்போ இயேசுவானவருக்கு இது தெரியுமா தெரியாதா? ஏன் இயேசுவானவர் இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பான ஆபத்தான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் ஏன் ஆண்டவர் அமைதலாக இருந்தார்? அறியாதிருந்தாரா? அதுக்கு அவர் தெரியலையா? உண்மையிலேயே அவர் நித்திரையில் இருந்தாரா? அதை அறியக்கூடாதவராக இருந்தாரா என்ற கேள்வி நமக்குள்ள என்ன செய்ய எழும்பும். ஆனால் இயேசு சகலத்தையும் அறிந்தவராக இருந்தார். படகுல போவோம், படகுல போகும்போது ஒரு சுழல் காற்று அடிக்கும். சுழல் காற்று அடிக்கும்போது அந்த படகுல தண்ணீர் மூழ்கும், தண்ணீர் நிரம்பும் போது ஒரு ஆபத்தான ஒரு நிலை உண்டாகும். இதெல்லாம் இயேசுவுக்கு நல்லா தெரியும். தெரியாது ஒன்றுமே கிடையாது. அவர் சகலத்தையும் அறிந்தவர், சகல ஞானம் உள்ளவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆனால் ஏன் ஆண்டவர் இதை தடுக்கவில்லை? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு ஆபத்தான சூழ்நிலை வராதபடி ஏன் இயேசுவானவர் தடுக்கவில்லை என்று சொன்னால், தேவன் அவருடைய விசுவாசத்தை அவர்கள் செயல்படுத்த ஆண்டவர் எதிர்பார்த்தார். இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் போக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. இயேசுவுடைய பரமேறுதலுக்கு பின்பதாக அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர்களுடைய விசுவாசத்திலே அவர்கள் செயல்படுவதை காண விரும்பினார். இந்த பிரச்சனை வந்தபோது, சுழல் காற்று அடித்து படகு சுற்றி சுற்றி அடிக்கும்போது, கவிழும் என்றதான நிலை வரும்போது, இயேசுவானவர் இவர்களே அது எழுந்து நின்று இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதை அமைதிப்படுத்தி அவர்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தார். பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். பிரச்சனைகளுக்கு அவர்களே தீர்வை காண வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார். ஆனால் இங்கே என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், இங்கே எதிர்பார்ப்பை, தேவனுடைய எதிர்பார்ப்பை அவர்கள் சரியாய் நிறைவேற்றாதபடி பயத்திற்கு இடம் கொடுத்தார்கள். நல்லா விளங்கி கொள்ளுங்க. பயம் வந்தால் விசுவாசம் இல்லாமல் போயிடும், விசுவாசம் வந்தால் பயம் இல்லாமல் போயிடும். இங்கே பயத்துக்கு இடம் கொடுத்ததுனாலே அவர்கள் விசுவாசம், தாங்கள் யார், தங்களோடு கூட இருக்கிறவர் யார் என்ற நிலைகளை எல்லாம் மறந்து அவர்கள் பயந்து அலறி துடிக்க ஆரம்பித்ததை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார், இருந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மாறவே மாறாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையில் ஆண்டவர் எல்லாரும் மாற மாட்டார். நாம் அவருடையதான ஆலயமாக இருக்கிறோம். அவர் நம்மோடும் இருக்கிறார், நமக்குள்ளும் இருக்கிறார். ஆனால் அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம். வாழ்க்கையிலே போராட்டம் வரத்தான் செய்யும். குடும்பத்தில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் உறவுகள் முறிந்து போய் விடுவோமோ, அல்லது குடும்பம் அவ்வளோதான ஒரு நிலை வரக்கூடும். ஆனால் அந்த நேரங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஐயோ அம்மா என்று சொல்லி அழுகிறோமா, அல்லது துடிக்கிறோமா, அல்லது அந்த நேரங்களிலே ஆண்டவரை விசுவாசித்து நாம் அந்த குடும்ப உறவுகள் கட்டப்படுவதற்கு ஏதுவாக நாம் செயல்பட்டு நாம் அந்த குடும்ப உறவுகளை நாம் காத்துக்கொள்கிறோமா? வியாதி வரத்தான் செய்யும், வியாதிகள் வரத்தான் செய்யும். இந்த சரத்தில் இருக்கும் காலங்கள் வரைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? சரத்தில் பலவீனங்கள் வரத்தான் செய்யும். பலவீனங்கள் வரும்போது அநேக சமயங்களில் நமக்கு அப்படித்தான் இருக்கிறது. என்ன இருக்கிறது? இந்த வியாதி என்ன ஆகுமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த வியாதியை மேற்கொள்வார்கள், வியாதியை கடிந்து கொள்வார்கள், வியாதியை பார்த்து சிரிப்பார்கள். இந்த வியாதியை நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் இயேசுவின் நாமத்தில் உன்னை ஜெயம் கொள்வேன் என்று சொல்லி
அவர்கள் ஜெயங்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருக்கத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் நம்முடைய பொருளாதாரத்திலும் நெருக்கங்கள் வரும். நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். பொருளாதார நெருக்கம் என்பது நமக்கு மட்டும் கிடையாது, பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் பொருளாதார நெருக்கம் இருக்கிறது. அவரவருடையதான தகுதிக்கு ஏற்றபடி பொருளாதார நெருக்கங்கள் என்ன செய்கிறது, வருகிறது. நமக்கு சின்ன அளவில் வருகிறது, சிலருக்கு கொஞ்சம் பெரிய அளவில் வருகிறது. மிகப்பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் பொருளாதார பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை வரும்போது அவ்வளவுதான் லைஃப் அப்படி நினைச்சிடக்கூடாது. அந்த நேரத்தில் யெகோவா ஈரே என்னோடு கூட இருக்கிறார், என் பொருளாதார தேவையை ஆண்டவர் சந்திப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோரே அதை சந்திக்கும் போது தேவன் வழிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமானால் நாம் நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் தேவன் அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் காண விரும்புகிறார். என் பிள்ளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து இந்த பிரச்சனையை மேற்கொள்கிறார்கள், ஜெயம் விழுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள் என்பதை ஆண்டவர் பார்த்து அவர் சந்தோஷப்பட விரும்புகிறார். நாம் இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசுவானவர் இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? இங்கே 100க்கு அதிபதியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்கே அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் ஒருவன் வியாதியாய் இருக்கிறான். திமிர்வாத வியாதியினாலே அவன் முடங்கி போய் கிடக்கிறான், வேதனைகளினால் துடிக்கிறான். ஆகையினால இயேசு தன்னுடைய வீட்டிலே வந்து அவனை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணுகிறான், வேண்டிக் கொள்ளுகிறான். இயேசு சொல்றாரு, அப்பா நான் வந்து உடனே செய்றேன், சுகமாக்குறேன். அப்ப அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் அவனை கொப்பளிக்கிறது. அவனுக்குள்ள அந்த விசுவாசம் கொப்பளிக்கிறது. அந்த விசுவாசம் கொப்பளித்ததுனாலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எந்த இடத்துல பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். இயேசுவானவர் வீட்டில் வந்து அவனை கையை வச்சு அவனை தூக்கி விடணும் கூட அவசியம் இல்லை. ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் என்ன செய்வார், சுகமாயிருவான். அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபத்தினாலே தேவ சமூகத்திலே போய் அவன் முதல்ல என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகமாகணும், நீங்கள் வந்து அவனை சுகமாக்கணும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் தான். அவர் வந்து அங்கே போய் அவனை தொட்டு அவர் சுகமாகிறதுக்கு அந்த ஊருக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு காலங்கள் பிடிக்கும். ஆனால் அவன் சொல்கிறான், அதை காட்டிலும் வேகமாக சுகம் வேணும். ஆகினால அவன் சொல்ல, ஒரு வார்த்தை இங்கே சொல்லும் ஆண்டவரே, சொன்ன மாத்திரத்தில் என் வேலைக்கார சுத்தமாகும். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்டதான விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க, அதில் 10ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவை ஆச்சரியப்படத்தக்கதான நிலையிலே அவர் சொல்றாரு, இந்த முழு இஸ்ரவேலுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன செய்யலை, நான் பார்த்ததே கிடையாது. இவனுடைய விசுவாசம் எல்லாருடைய விசுவாசத்தையும் தூக்கி சாப்பிட்ட அளவில் மிகப்பெரிய விசுவாசம், ஆச்சரியமான விசுவாசம் என்று என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலும்
அப்படித்தான் இப்படிப்பட்ட விசுவாசமாக உடையவளாக என்ன செய்ய வேண்டும் இருக்கிறார்னு சொன்னால் நம்ம அப்படிப்பட்ட விசுவாச உடையவளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார். ஒவ்வொருவரும் இந்த 100க்கு அதிபதியைப் போல இப்படிப்பட்ட விசுவாசம், தேவன் கிரியை செய்வதற்காக காத்திருக்காத ஒரு நிலை கூட, ஆண்டவரை விசுவாசித்து அதை செய்ய அவரால் முடியும், அவருடைய வார்த்தை நம்ம கிடைச்சா போதும், நமக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் உடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தங்கள் என்று ஏராளமாக இருக்கிறது, ஏராளமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் எங்கே இருந்து இருக்குன்னு சொன்னால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாக்கு தத்தங்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னவென்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்த உரிமை சொத்தாக இருக்கிறது. தேவன் கொடுத்த உரிமை சொத்து தான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. என்றால் என்ன அர்த்தம் சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறதுனாலே நமக்கு சுதந்திரமான வாக்கு தத்தம், நமக்கு சொந்தமான வாக்கு தத்தம். ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தமாக இருக்கலாம், ஈசா கொடுத்த வாக்கு தத்தமாக இருக்கலாம், யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்தமாக இருக்கலாம், வேதத்தில் வேறு யாராவது ஒருத்தர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இவைகள் எல்லாம் யாருக்குரிய வாக்கு தத்தமாக இருக்கிறது? எனக்குரிய வாக்கு தத்தமாக, உங்களுக்குரிய வாக்கு தத்தமாக, நமக்குரிய வாக்கு தத்தமாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்கு சொந்தமானவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எதை விசுவாசிக்கணும்னா, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து இதன்படி கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே உண்டாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்திலே எது பதிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் பதிந்திருக்க வேண்டும். நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா? உங்கள் கடன் பிரச்சனை எப்படி மீண்டு வருவது? முடியுமா முடியாதா? உங்களுடைய நிலை, பொருளாதார நிலை சொல்லும், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, வருமான நிலைகள் சொல்லும். என்ன சொல்லுன்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன சொல்கிறது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இப்போ உங்களுக்கு கேள்வி, நீங்கள் இந்த நேரத்தில் எதை பார்ப்பீர்கள்? இந்த வாக்கு தத்தத்தை பார்ப்பீங்களா, உங்கள் பிரச்சனையை பார்ப்பீங்களா? ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை பார்க்குற உண்மைதான். ஆனால் நம்முடைய கண்கள் எதிர்மையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேலே நம்முடைய கண்களை பதித்து அதை விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணி அதை சொந்தமாக்கி கொள்ளும்போது தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறது நம்முடைய வேலை, கிரியை செய்வது தேவனுடைய வேலையாக இருக்கிறது. கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல தான் குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, வேறு காரியமாக இருந்தாலும் சரி, எவைகளாக இருந்தாலும் நாம் கர்த்தரை இப்படி விசுவாசிக்க எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவனுடையதான எதிர்பார்ப்பாக என்ன செய்கிறது இருக்கிறது. இன்றைக்கு அநேக சமயங்களில் வேதத்தை நாம் இப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு அற்புதமான ஒன்று என்று நம்ம பார்க்க மறந்து விடுகிறோம். அப்போது இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற அந்த மனுஷன், அப்போது இரவும் பகலும் இந்த வாக்கு தத்தங்களை தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பார்னு சொன்னால், இயேசுவை பிரியப்படுத்துகிற ஒரு விசுவாச வீரனாக இருந்து தேவனிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ உள்ளத்தில் எதனால் நிரப்பணும்னா, தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வாக்கு தத்தங்களினாலே நீங்கள் நிரப்புங்கள். அந்த வாக்கு தத்தங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்கள். தேவன் அதன்படியே செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போது
தேவ சமூகத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது. விசுவாசம், 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 விசுவாசம். நம்மளையெல்லாம் பொதுவாக ஜனங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்படி சொல்கிறாங்க? விசுவாசிகள். அப்போ விசுவாசிகள் என்று பெயரே நமக்கு இதுதான், விசுவாசிகள். அப்படியானால் நாம் எவ்வளவு தேவன் மேலே விசுவாசமாக இருக்க வேண்டும். இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் 31வது வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசுவானவர் இரவின் 4ஆம் ஜாமத்தில் அவர் கடலின் மேலே நடந்து வர்றார். அப்போ சீசரெல்லாம் பயப்படுறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, அப்பா நான் தான், பயப்படாதருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்கிறார். அப்போ இதை கேட்ட மாத்திரத்தில் எல்லாருக்குள்ள என்ன உண்டாயிருக்கும்? அப்பா நம்ம ஆண்டவர் தான்ப்பா, நம்ம இயேசு கிறிஸ்து தான்ப்பா, அவர் வர்றாரு, அல்லேலூயா அப்படின்னு ஆறுதல் அடைஞ்சிருக்கணும். அது இயல்பாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் ஒரு உற்சாகம் உள்ள ஒரு சீசன் பேதுரு, அவர் எல்லாத்துலேயுமே ரொம்ப உற்சாகமான ஒரு ஆள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் விஜயனை போல நான் எழுதுறேன் பாஸ்டர் முன்னாடி வந்து எழுதுனா பார்த்தீங்களா, அதே போல உற்சாகமாக அவருக்குள்ள உற்சாகம் உள்ள இருதயம் இருந்தது. ஆகையினாலே அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நீங்களா? அப்படின்னா நான் இந்த கடலின் மேலே தண்ணீர் மேலே நடந்து வருவதற்கு எனக்கு கட்டளை கொடும். நீங்கள் ஆண்டவரே, அப்போ உங்ககிட்ட நான் இதே கடல்ல இதே தண்ணியில் என்ன செய்றேன்? நான் நடந்து வருகிறேன். ஏ சொல்ற வாப்பா. அவன் நடக்கிறான். இப்போ ஒரு கேள்வி, பேதுரு தண்ணீர் மேல் நடந்தாரா விசுவாசத்தின் மேல் நடந்தாரா? விசுவாசத்தினால் தண்ணீர் மேல் நினைச்சாரு, அவர் நடந்தார். இவர் நடக்க வைத்தது எது? கர்த்தர் மேல வச்ச விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மேல் உள்ளதான விசுவாசம் என்ன செய்தது? அப்போ இயற்கை பிரமாணங்களையே மீறக்கூடிய, மீறி செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான செயல்களை நடப்பிக்கக்கூடிய வல்லமை எதிர்க்கிறது சொன்னா, அந்த விசுவாசத்துக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ அவன் நடக்கிறான், ஒரு ஸ்டெப் வைக்கிறான், விசுவாசத்தின் நடை. இன்னொரு ஸ்டெப் வைக்கிறான், விசுவாசத்தின் நடை. இன்னொரு ஸ்டெப் வைக்கிறான், விசுவாசத்தின் நடை. நடந்துகிட்டே இருக்கிறான். விசுவாசத்தில் நடக்க 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 நடந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா அந்த தண்ணீரை பார்க்குறான், அலைய பார்க்குறான், கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது, பயம் வந்துடுது, அப்படியே முழுக ஆரம்பிக்கிறார். அப்போ விசுவாச நமக்குள் இருக்கும்போது இயற்கை மீறி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த மேலான மகிமையான இயற்கையை மீறி செயல்படக்கூடிய அந்த காரியம் என்ன செய்கிறது? தடைப்பட்டு போய்விடுகிறது. அல்லது அந்த இயற்கை பிரமாணத்துக்கு நான் உட்பட்டு மற்ற மனிதர்களைப் போல சாதாரண மனிதர்களாய் மாறி போய்விடுகிறோம். உங்களுக்கு மற்றவர்களுக்கும் நமக்கும் வேறு பிரிக்கக்கூடிய ஒன்று இருக்குன்னு சொன்னால், நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலுக்குள்ளான விசுவாசம். நமக்கு இயற்கை கீழ்ப்படுகிறது, இயற்கை நமக்கு அடங்குகிறது, அவைகளை மேற்கொள்ள நமக்கு பலன் இருக்கிறது. எதனால என்று சொன்னால் அந்த விசுவாசம் தான். ஆனால் அந்த விசுவாசத்தை விடும்போது எப்படி ஒரு திடப்பொருளில் தண்ணீர் மூழ்குமோ, அந்த இயற்கை பிரமாணம் என்ன செய்கிறது? அதுக்கு உட்பட்டு விடுகிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், முடியாதவைகளையும் நாம் நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால் போதும். அவைகளெல்லாம் நம்மாலே என்ன செய்ய முடியும்? நாம் ஆண்டவர் கேட்குறாரு, ஏப்பா இதுவரைக்கும் ஒழுங்காக விசுவாசத்தால் நடந்துட்டு இருந்திய, ஒழுங்காக விசுவாசமாக இருக்கும்போது நீ எப்படி இருந்த, எப்படி நடந்த, ஆனால் இப்போ ஏன் சந்தேகப்பட்ட? இப்போ ஏன் சந்தேகப்பட்ட? உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கும் வரைக்கும் உங்கள் நடைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும், சீராக இருக்கும், உயர்வாக இருக்கும், மகிமையாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். எப்போ அந்த விசுவாச நடையை விடுறீங்களோ அப்போது அங்கே குறைவுகளும் வீழ்ச்சிகளும் இகழ்ச்சிகளும் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடும். ஆகையினாலே அந்த விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? விடாமுயற்சியான அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 28 வசனங்கள். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. இங்கே வித்தியாசமான இன்னொரு காரியத்தை என்ன பார்க்கிறோம். கானானிய பெண் தன்னுடைய பிள்ளை பிசாசினால் பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனைப்படுகிற அந்த காட்சியை காணக்கூடாதபடி இயேசுவிடத்தில் வந்து தன் மகள் அற்புதத்தை விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவை அணுக வருகிறார். அணுக வரும்போது அங்கே இயேசு அதை ஆரம்பத்தில் கண்டுகொள்ளவே இல்லை. அப்புறம் சொல்கிற சீசர்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரை இவ இப்படி பண்ணுறாரு, என்னன்னு பாருங்க. இல்லைப்பா, நான் இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன் வழியே புறஜாதிகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதை அவர் என்ன புறக்கணிக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் அந்த அம்மா 25ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மறுபடியும் வந்து என்ன செய்கிறார்? இயேசுவின் பாதத்தில் அவர் வந்து அவள் இயேசுவிடத்தில் வந்து பணிந்து கொண்டு அந்த அம்மா என்ன செய்ய சொன்னால், முதல்ல இயேசுவிடத்தில் வருது. இயேசு நெக்லெக்ட் பண்ணுறார், சீசர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு வருது அந்த அம்மா, கொஞ்சம் கவனியும் ஆண்டவரே. இல்லைப்பா, வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டார். ஆனால் அந்த அம்மா விட மாட்டேங்குது. விடாமல் மறுபடியும் வந்து எனக்கு செவி கொடும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே பணிந்து கொள்கிறார். ஆண்டவர் இப்பயும் கொஞ்சம் கடினமாக பேசுகிறார். அப்பா, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து டேஸுக்கு போடுறது இந்த ஊர் வழக்கம் இல்லை. அந்த அம்மா விட மாட்டேங்குது. விடாமல் இங்கே சொல்கிறதான் உண்மை தான் ஆண்டவரே. ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேஜிலிருந்து விழும் அந்த துணிக்கைகளை தின்னுமே, எனக்கு அது கிடைச்சா போதும். எனக்கு தகுதி இல்லை தான், ஆனாலும் மிஞ்சி மீதனதை வச்சாவது எனக்கு என்ன செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. இந்த வார்த்தைகளின் பின்பதாக, இந்த சம்பவத்தின் பின்பதாக இயேசுடைய சீசர்கள் மற்றும்
இந்த பெண் இவைகள் உரையாடலுக்கு பின்பதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்கே ஒரு பெண்ணுடைய விடாப்பிடியான விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். விடாப்பிடியான விசுவாசம், அந்த பெண்ணுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்தேர்ச்சியான விசுவாசம், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விடாம தேவனை விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கடைசியில் 28ஆம் வசனத்தை சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. அப்போ ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, அந்த இடத்தில் அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கொஞ்சம் சோதித்து பார்க்கிறார். உண்மையிலேயே விசுவாசத்தோட தான் இந்த அம்மா என்கிட்ட கேட்குதா, இல்லை எல்லாரையும் போல கேட்டுட்டு போகுதா? ஆண்டவர் சோதித்த போது அந்த விசுவாசம் விடாப்பிடியாக தேவன் மேலே பற்றுதலாய் பெற்றுக்கொண்டேதான் ஆக வேண்டும், என் ஆண்டவரை எப்படி எனக்கு செய்வார் என்றதான நிலையில் அந்த அம்மா அப்படி விசுவாசித்ததுனால விடாம போய் இயேசுவை தொந்தரவு பண்ணி பெற்றுக்கொண்டார். அலைமோதும் விசுவாசம் அல்ல, விட்டு விட்டு வர்ற விசுவாசம் அல்ல, அல்லது மங்கி எறிகிற விசுவாசம் அல்ல. இது பிரகாசிக்கிற பலம் உள்ள ஒரு பெரிய விசுவாசம். பெற்றுக்கொள்ள வரைக்கும் விடக்கூடாது, இவர் கண்டிப்பா எனக்கு செய்வார் என்று அந்த அம்மா இருந்தாங்க. இதே போலதான் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொன்னா, தேவன் எனக்கு கிரியை செய்யும் வரைக்கும் நான் அவரை விடமாட்டேன் என்று சொல்லி பிடித்துக்கொள்ள ஒரு விசுவாசமா இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாதது என்று ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆரம்ப ஊழியத்தில் நான் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தபோது அவங்க ஒரு டீச்சர், அவங்க ஹஸ்பண்ட் ஒரு தாசில்தார், அதை காட்டில் மேலான ஒரு நிலையில் இருந்தான்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட கடன், பாஸ்டர் கடனெல்லாம் வாங்கி, நான் சம்பளத்தெல்லாம் வாங்கி வட்டிக்கு தான் கொடுக்குறேன். பார்த்தா அவ்வளோ வசதியெல்லாம் ஆட்கள். அவங்க ஹஸ்பண்டு அந்த காலத்தில் கோட் சோட்டு போட்டு தான் ரோட்டில் போவார் வருவார். ஆனால் நிலைமை பரிதாபமாக இருந்தது. அப்போது நான் சிம்பிளாக காரியம் சொல்கிறேன், டீச்சர் எவ்வளோ கடன் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், எழுதுங்க, ஒரு பேப்பரில் எழுதுனாங்க. அப்போவே பல லட்சம் இருந்தது. இந்த வசனத்தை எழுதுங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா, அந்த வசனத்தை எழுதுங்க. இதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் நினைக்கிற ஒரு 6 மாதம்தான். ஒரு நாள் சொல்கிறாங்க, பாஸ்டர் கடன்லாம் எல்லா கடனும் அடைச்சிட்டேன், கடன்லாம் போயிடுச்சு. எப்படி சிஸ்டர்? எனக்கே தெரில பாஸ்டர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க? ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, 2 நாள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, 3 நாள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எது வரைக்கும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க? கடனை அடைத்து தீர்க்க வரைக்கும் அதை கவிச்சு சொல்லி 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 ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். அது அன்னைக்கு மாத்திரம் இல்லை, நான் பார்க்குறேன், நான் என்கிட்ட கேட்குற ஆட்களுக்கெல்லாம் சொல்கிற காரியம் இதுதான். சிலர் செய்கிறார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கூட இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும், விடாப்பிடியான விசுவாசம். இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். அல்லேலூயா. ஒரு கேள்வி அப்பப்போ நம்ம கேட்டுக்கணும். என்ன கேட்டுக்கணும்னா, அப்பா எனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வார்? அப்பா எனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வார்? அப்பா பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வார்? அவர் நேசிக்கிற அவருடைய பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய அவருடைய பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வார்?
அந்த உணர்வோடு கூட விசுவாசத்தோடு கேட்போம். தேவன் நமக்கு பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவர் ஒரு பெரிய பிரச்சனை உள்ளவன்ட்ட ஆண்டவர் சொல்றார். இது ஆச்சரியமா இருக்கிறது. என்ன பிரச்சனை? அவருடைய பையனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. பிசாசு பிடித்து அவனை ரொம்ப அலைக்கழிக்கிறது. அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறான். ஆனால் எங்கே போனாலும் தான் பிள்ளைக்கு மாற்றம் வரவே இல்லை. கடைசியில் இயேசுநாதர்கிட்ட கொண்டு வருகிறான். அப்போ அவன் இயேசு இடத்துல வரும்போது அது தன்னுடைய செயல்பாடுகளை காமிக்குது. ஆடுது, நுர தள்ளுது, என்னென்னமோ பண்ணுது. இயேசு கேட்குறாரு, எப்பப்பா உண்டாச்சு, எப்போ இருந்து இருக்குது? அவர் சொல்கிறார், ஹிஸ்ட்ரி சொல்கிறார், ஷார்ட் ஹிஸ்ட்ரி சொல்கிறார். சொல்லிட்டு விண்ணப்பம் வைக்கிறார், எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, எல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்றார். இவன் கேட்குற கேள்வி அடுத்து உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுவிடத்துல கேட்குற கேள்வியை பார்த்தீங்கன்னா, நீ ஏதாயிலும் செய்யக்கூடுமானால், ஏதாவது செய்யக்கூடுமானால். இவர் சாதாரண மனுஷன் கிடையாதே. மனுஷன், அவனுக்கு ஒரு சக்தி இருக்கிறது, அவருடைய ஞானத்துக்கு ஒரு அளவு இருக்கிறது, அவருடைய திறமைக்கு ஒரு அளவு இருக்கிறது. அவனுடைய நிலைக்கு ஏற்றபடி ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவி செய்யக்கூடும். அந்த அடிப்படையில் தான் அவன் கேட்குறான். எத்தனையோ போயிட்டேன், ஒன்றும் முடியலை, அவங்களுக்கு அதெல்லாம் செய்யக்கூடிய நிலையில் அவங்க இல்லை. ஆனால் இயேசுவே, நீர் ஏதாவது செய்ய முடியுமா? முடிஞ்சா செய்யும். அப்போ எப்படி நினச்சிட்டான்? இவரும் முடிஞ்சா முடியும், முடியாமல் போனால் நம்ம விதின்னு போயிடலாம் அப்படின்ற நிலையில் அவன் நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அங்கே திட்டமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் இவைகளாகும். இந்த பிரச்சனை உனக்கு தீரணும்னு சொன்னால் நீ விசுவாசிக்க. நீ விசுவாசம் பிரச்சனை தீரும், பிள்ளையுடைய பிரச்சனை தீரும் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தா உனக்கு எதெல்லாம் நீ நடக்கும்னு நினைக்கிறியோ அது பூரா உனக்கு நடக்கும்பா, உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றதை என்ன செய்ய நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவ சமூகத்தை நாம் விசுவாசித்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், விசுவாசிக்கிற நமக்கு எல்லாமே நடக்கும். அதுதான் உண்மை. நீங்கள் விசுவாசித்தால் எது வேணாலும் நமக்கு நடக்கும். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. நீ விசுவாசி, 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 விசுவாசி. குருடன் ஒருவன் வருகிறான். இயேசு அவன்கிட்ட பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உனக்கு பார்வை உண்டா கடவுள்னு சொல்றார். கண்ணு தெரியாத பிறவி குருடனுக்கு பார்வை கிடைக்குது. என்ன ஒரு அற்புதம்! பெருமாடு உள்ள ஸ்திரீ வருகிறாள். அவளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அந்த வியாதியினாலே அவள் எவ்வளவோ காசை செலவு பண்ணிட்டா. மருத்துவரால் உண்டான வேதம் தான் ஜாஸ்தி, ஆனால் வியாதி சுகமான மாதிரி இல்லை. காசு, பணம், சொத்து கித்து எல்லாம் போச்சு. சில பிரபலமான மருத்துவமனைக்கு போனீங்கன்னா முதல்ல ஒரு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஐயாவை வியாதியஸ்தவரை படுக்க வச்சுருவாங்க. உள்ளே படுக்க வச்சுட்டு முதல்ல ஹிஸ்ட்ரியை கேட்பாங்க. என்ன ஹிஸ்ட்ரி தெரியுமா? என்ன வேலை செய்கிறார், எவ்வளோ சம்பளம் இருக்குது, சொந்த வீடு இருக்குதா, சொந்த வாகனம் இருக்குதா, ஃபிக்ஸடில் எவ்வளோ இருக்குது, பேங்கில் எவ்வளோ இருக்குது,
இவங்ககிட்ட எவ்வளோ கறக்க முடியும்னு பார்த்துட்டு தான் உள்ள பேஷண்ட்டே இன்பேஷண்ட்டை உள்ளே எடுப்பாங்க. நான் சொல்கிறது உண்மையா? ஆனால் இயேசுநாதர் என்ன செய்யலை? அதே மாதிரி தான் அப்படி எல்லாத்தையும் இழந்து போச்சு அந்த அம்மா. ஆனால் விசுவாசி அந்த அம்மா இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்ட போது அப்படி வஸ்திர தொங்கலை தொட்டாலாகிலும் நான் சுகமடைவேன், தொடுவேன், சுகமாயிருவேன். அதே மாதிரி தொட்டுச்சு, சுகமாக. இதே போல் பார்த்தோன்னா ஏகப்பட்ட காரியங்களை பார்த்தீங்கன்னா எல்லா அற்புதங்களுக்கு பின்பதாக என்ன செய்கிறது? எல்லா அற்புதங்கள் பின்பதாக விசுவாசம் இருக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த நாட்களில் நமக்கு வாழ்க்கையில் எது தேவை என்றால் விசுவாசம், 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 விசுவாசம். அல்லேலூயா. நீங்கள் விதை விதைக்கிறீங்க இல்லையா? விதை விதைக்கிறீங்க. ஒரு விதை விதைக்கும் போது அது எப்படி நான் விதை விதைக்கிறேன்னா, இதை நான் விதையை விதைக்கிறேன், அது வேண்டிய தண்ணியை ஊற்றுறேன், உரம் ஊற்றுறேன், எல்லாம் எது தெரியுமா? இதிலிருந்து செடி முளைத்து அது நல்ல பலனை கொடுக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லையா? அதுக்கு பேர் தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் நம்ம இயல்பாகவே நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது. ஆனால் அந்த விசுவாசத்தை இப்போ எங்கே வைக்க போகிறோம்னு சொன்னால், இயேசுநாதர் மேலே அந்த விசுவாசத்தை வைத்தால், அந்த இயேசு மேலே விசுவாசத்தை வைத்தால், விசுவாசத்தின் மேலே இயேசுநாதர் மேலே அந்த விசுவாசத்தை நாம் முழுமையாக வைத்தால், விடாப்படியாக அவரை விசுவாசித்தால், தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? அவர் அற்புதத்தை செய்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி உடையவர்களாய் இருக்க முடியும்? எப்படி நமக்குள்ள அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்வது? அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்வது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம்தான். என்ன சொன்னா, ரோமர் 10:17 சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், வேத வசனத்தினாலே வரும். அப்போ வேத வசனத்தை கேட்பதனாலே, வேத வசனத்தை தியானிப்பதனாலே, வேத வசனத்தை நாம் எப்பொழுதும் வாசிப்பதனால், வேதத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் போது நமக்குள்ளே அந்த விசுவாசம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் விசுவாசம் இல்லையா? வேத புஸ்தகத்தை எடுங்க, அதை வாசிங்க, 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 வாசிக்க வாசிக்க உங்க இருதயத்தில் விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும். அப்பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, லூக்கா 15:5 ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஜெபம். விசுவாசம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் ரொம்ப கொஞ்சம் இருக்குது ஆண்டவரே, இன்னும் நல்ல விசுவாசத்தை தாயும். பிரச்சனையில் ஆண்டவரை நான் மேற்கொள்வதற்கு, இந்த பிரச்சனையிலிருந்து வெற்றி பெறுவதற்கு, நான் மீண்டு வருவதற்கு, அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் விசுவாசத்தை எனக்குள்ளே வர்த்திக்கப்படும் சொல்லும்போது தேவனே நமக்குள்ளே என்ன செய்வார்? ஆண்டவர் அந்த விசுவாசத்தை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் தேவன் உங்களுக்கு என்ன செய்தார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்திருப்பார். கடந்த காலங்களில் நடந்து வந்த பாதைகளை பாருங்கள். தேவன் செய்த அற்புதங்கள் ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஏராளமான அற்புதங்களை தேவன் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதெல்லாம் எழுதுங்க, ஒரு பேப்பரில் எழுதுங்க. தேவன் என்னென்னலாம் செஞ்சார், இவ்வளோ அற்புதம் செய்தவர், கடந்த காலங்களில் இவ்வளோ அற்புதம் செய்தவர், இப்பொழுது இன்று இந்த நாளிலே இந்த பிரச்சனையில் இந்த தேவையில் அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். அதை அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது விசுவாசம் நமக்குள் என்ன செய்யும்? அதிகமாய் பெருகும். ஆமீன் சொல்லுவோமா? நாங்கள்லாம் அந்த நாட்களில், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் தும்மல் வரும், உடனே சொல்லுவோம், இயேசுவின் நாமத்து தும்மலை நில்லு. தும்மல் நின்றும். ரோட்டை போகவும் நாய் என்ன செய்யும்? ஓடி வரும். அப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க, இயேசுவின் நாமத்தில் நாயே அப்படியே நில்லு, பின்னாடி திருப்போம், போயிடும். செஞ்சு பாருங்க. விசுவாசம், இயேசு மேல உள்ள விசுவாசம். அல்லேலூயா. ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்னு சொன்னால், நமக்குள்ளே
கடந்த நாட்களில் தேவன் நமக்கு கொடுத்த செய்த அற்புதங்களை நாம் நினைவுபடுத்தவில்லை அல்லது மறந்து போய்விட்டோம். ஆனால் அதை நினச்சி பாருங்கள், உங்களுக்கு விசுவாசம் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் யாரோடு சேர்கிறீர்களோ அந்த சுபாவம் தான் உங்களோட ஒட்டி இருக்கும். விசுவாச வீரர்களோடு நீங்கள் நல்ல ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசி, இன்றைக்கி நான் ஆண்டவர் எனக்கு இந்த செய்தார், எனக்கு அதை செய்தார், கர்த்தர் அப்படி செய்தார், கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தினாலே வாழ்க்கையில் சாதனை செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. இந்த அவிசுவாசியோட, இந்த சந்தேக பேர்வெளியோடு கூட எப்பொழுதும் குறை சொல்லிகிட்டே இருக்கான் பாருங்கள், நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உள்ள விசுவாசம் என்ன செய்கிறோம், போயிடும். நீங்கள் அப்படிப்பட்டவரோடு கூட நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். சேர்ந்து கொள்ளும்போது உங்கள் விசுவாசம் என்ன செய்யும், நாளுக்கு நாள் அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கும். இப்படி நான் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு நான் விசுவாசத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும், சாதனை அடைக்க முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் அப்படி இருக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னது? அவர் மேலே விசுவாசமாக இருப்பது. நீங்கள் விசுவாசமாக இருந்தால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எல்லாம் எழுதி ஜெபம் பண்ணுவோம். ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இன்னொன்று, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு இருதயத்தை நல்ல விசுவாசமாக இருக்குன்னா இன்னும் நான் நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த காரியத்தெல்லாம் எனக்கு செய்ய முடியும், நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை விசுவாசத்தில் குறைவாக இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. நீங்கள் விரும்புகிற அளவுக்கு என் வாழ்க்கையில் விசுவாசம் வரட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விசுவாசம் எனக்குள்ளே வரட்டும். ஹல்லேலூயா. கை வைத்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். தேவரே, தேவரே, உங்கள் விசுவாசம் எங்கே? ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் முடியும் ஆண்டவரே. என் பிரச்சனைகள், என் போராட்டங்கள், என் எதிர்பார்ப்புகள் உம்முடைய பார்வையில் ரொம்ப அற்பமான காரியம் ஆண்டவரே, அற்பமான காரியம் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீர், பெரிய காரியங்களை செய்வீர். எங்கள் பிரச்சனைகள் மாறும், எங்கள் போராட்டங்கள் மாறும், எங்கள் எதிர்பார்ப்புகளிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீர். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட, பிரச்சனைகளை மேற்கொள்ள, ஆண்டவரே சாதனைகளை நடப்பிக்கத்தக்கதாக தேவன் கிருபை தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பிசாசு இந்த விதை புதுங்கி போடாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.